அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானின் பேச்சை அசையாமல் நின்று கவனித்த காவல் அதிகாரி, இது குறித்த அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ்நாடு காவல் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு அதிகப்படியாக தன்னுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இது குறித்து நிறைய தொலைக்காட்சி விவாதங்களில் கூட பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி நபர்கள் சீமானுக்கு மட்டும் காவலர்கள் ஃபேவர் பண்றாங்க அப்படின்னும், காவலர்கள் சீமான் பேசுறதை உத்து கவனிக்கிறாங்க, சீமானுக்காகவே நிறைய விஷயங்கள்ல எங்களே எதிர்க்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. இதற்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான், என்னதான் சீமானுடைய பொதுக்கூட்டங்களில் காவலர்கள் நாம் தமிழ் கட்சி மேல திமுகவுடைய வலியுறுத்தல்னால நிறைய வழக்குகளை போட்டாலுமே நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டம் சீரும் சிறப்பமாக நடக்கிறதுக்கு நிறைய உதவிகளை தான் பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து ஒரு பாஜக பெண் நிர்வாகி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க பொதுக்கூட்டம் போட்டால் மட்டும் காவலர்கள் சீக்கிரம் முடிங்க, இந்த நேரத்துக்குள்ள முடிங்க அப்படின்னு ஏகப்பட்ட விதிமுறைகளை போடுறாங்க. ஆனா சீமான் பேசினா மட்டும் அதை நின்று அவங்களே கவனிக்கிறாங்க அப்படின்னும் போது இது ரொம்பவே ஒருதலை பட்சமாக இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டு காவல் அதிகாரிகள் மேல நிறைய புகார்களே பார்த்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகள் கொடுத்திருந்தாங்க. இதனை அடுத்து மேலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்திருக்கு. தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்ட சீமானை கிளம்பி போயிட்டு இருந்த காவலர் பார்த்தீங்கன்னா சீமான் பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த வாகனத்தை நிறுத்தி அங்கிருந்து இறங்கி வந்து சீமானுடைய பேச்சை ரொம்ப நேரம் கவனிச்ச ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறி, தமிழ்நாட்டு காவல்துறை மட்டும் எப்படி நாம் தமிழ் கட்சிக்கு இந்த அளவுக்கு ஆதரவாளர்களாக மாறினாங்க அப்படின்னு அனைவருமே ஆச்சரியப்படுற வகையில் தான் இந்த ஒரு வீடியோ அமைஞ்சிருக்கு. என்னதான் நாம் தமிழ் கட்சி மேல திமுகவுடைய வலியுறுத்தல்னால ஏகப்பட்ட விஷயங்களை காவல் அதிகாரிகள் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுடைய உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஆதரவு அளிக்கணும் அப்படின்றத, அவங்களுடைய உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருமே தமிழர்கள் தமிழ் தேசியத்திற்கு தான் ஆதரவு தரணும் அப்படின்றது அவங்களே அறியாமலே வெளியே வருது அப்படின்றது இந்த நிகழ்வுகளிலிருந்து தெரிய வருது. இந்த மாதிரி தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காவலர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், திமுக கட்சியே ஆட்சியில் இருந்தாலும் சீமானுக்கு எப்படி அரசு அதிகாரிகள் இந்த அளவுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற கேள்விக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.